தங்கம் வந்து 100% ஏறி இருக்கு. சில்வர் வந்து 200 ஏறி ஒரு 50% இறங்கிடுச்சு. ஸோ மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 1.5 வருஷம் -10% இருக்கு. Plan your next summer escape with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள், டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மியூச்சுவல் ஃபண்டில் வந்து 100% ரிட்டர்ன் கொடுத்துருந்ததுன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சார் பயங்கரமாக வந்துருச்சு, எனக்கு வீடு ஒன்று வாங்கணுன்னே அந்த காசு எடுத்து வீடு வாங்கிக்கிறேன், அந்த காசு எடுத்து காரை வாங்கிக்கிறேன், அந்த காசை எடுத்து இதை வாங்கிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஏன்னா அங்கே எமோஷன் கிடையாது. ஸோ when it comes to gold அப்படிங்கும்போது அந்த எமோஷன் இருக்கிறதுனால மகாலட்சுமியை வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம், சம்திங் லைக் தட், அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து 7,000 ரூபாய்க்கே வாங்கியிருக்காரு, இன்னைக்கு 16,000 போச்சு. புரியுதுங்களா? 7,000 பதினாறாயிரம் மோர் தென் டபுள். அன்னைக்கு வித்தாரா? அதை விற்கல. இன்னைக்கு 14,000 இருக்கு, இன்னைக்கு விற்கிறாரா? இன்னைக்கு விற்க மாட்டார். நாளைக்கு 12,000 வருது, 10,000 வந்தாலும் அதை வந்து விற்க மாட்டார். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது நான் ஒரு பொருள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், அது வந்து நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக ரிட்டர்ன் வந்தது அப்படின்னு சொன்னதுன்னா அந்த ரிட்டனை வந்து அதுல இருந்து வெளியில வந்து அதுக்கான பணத்தை எடுத்து வேற என்னுடைய தேவைகளை யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல நடக்குது. நிலம் வந்து ஒரு இடத்துல நீங்க கேட்டீங்க 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, அது வந்து 50 லட்சம் ரூபாய், இன்னைக்கு அது 1 கோடி ரூபாய். அதுல நீங்க பணத்தை போடுவீங்களா? அன்னைக்கு 50 லட்சம் தான் கேட்டீங்க, இன்னைக்கு அது வந்து 45 லட்சத்துக்கே கிடைக்குது. ஒன்னு 50 கேட்டது 1 கோடி இருக்கு, இன்னொன்னு 50 வந்து 45 தான் இருக்கு. ரெண்டுத்துடைய ட்ராக் ரெக்கார்டும் பாத்தீங்கன்னா இந்த 50-45ங்கிறது வந்து லாஸ்ட் 5, 10, 15 இயர்ஸா 13-15% மேல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷமாகவே நல்லா மேலே போகுது. இன்றைக்கி ஒரு ரேட்டில் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா அடுத்த நாள் நாங்களே நம்ப முடியல, அவ்வளோ ரேட் ஏறி இருக்குது. ஸோ ஆனால் மிடில் கிளாஸ்க்கு ஒரு பெர்ஃபெக்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குற ஒரு விஷயம் கோல்டு தான் சார். ஏன்னா காசு உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அது எங்கே போடுவீங்கன்னு மிடில் கிளாஸில் கேட்டால் கோல்டு தான் வாங்கி வீட்டில் வைப்போம். ஏன்னா அது எமோஷ்னலாகவும் சரி, ஒரு ஃபங்க்ஷனு ட்ரெடிஷ்னலாக இது நமக்கு கூட பழகிட்டே வந்த ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்து எப்பவுமே கோல்டை பொறுத்த வரைக்குமே கோல்டில் அதிகமாக பணம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கீங்க. பட் இப்போது ஒரு 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பயங்கரமாக கீழே தான் இருக்குது, மேலேயே இன்னும் வரல. இப்போ போன வாரத்தில் கூட 1000 பாயிண்ட்டு, 200 பாயிண்ட்டு, நிஃப்டி சென்செக்ஸ் இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா கோல்டு தான் ஒரு கம்ப்ளீட் சோர்ஸாக, அதாவது 1.5 வருஷத்தை வச்சு மட்டும் பேசல, ஸோ ப்ரீவியஸ் ரெக்கார்டு எல்லாத்துலேயும் பார்த்தா கூட கோல்டு தான் பல இடத்துல ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயமாகவே இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்கப்போ நீங்கள் வந்து கோல்டை நீங்கள் அவ்வளோவா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் பிப்ரவரியில் ஒரு இன்டர்வியூவில் நான் என்ன சொன்னேன்னா, தட் டைம் அப்போ கோல்டு வந்து ஒரு 6,000-லேருந்து 7,000 வந்தது கிராம். நான் சொன்னேன் 10,000 போகாது அப்படின்னு சொன்னேன். இப்போ கூட யார் ஒருத்தர் கமெண்ட் பார்த்தாலும் இவர் தானே இப்போ 10,000 போகாதுன்னு சொன்னவர், இந்த கமெண்ட் வந்து எப்போதுமே வந்துட்டுருக்கு. ஸோ 10,000 போகாதுன்னு நான் சொன்னேன், அக்ரீடு. யாருமே வந்து கோல்டு இப்படி ரேலி ஆகும்னே நினைக்கல. ஓகே, அது வந்து என்னுடைய ஒரு என்ன தவறான கணிப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து அதை சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் இது கிடையாது. ஸோ அந்த 10,000 நான் போகாதுன்னு சொன்ன தங்கம் வந்து பார்த்திங்கன்னா 16,800 என்னமோ 16,800 வரையும் அதுதான் பீக். அதாவது டாலர் இதில் வந்து பார்த்திங்கன்னா $5,600 வரையும் அங்கே போயிடுச்சு. நமக்கு வந்து எப்படி வந்து நமக்கு நம்பிக்கை வந்து ஒன்று வரும் அப்படின்னு சொன்னதாதுன்னா, ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் தொடர்ந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நம்பிக்கை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த சமயத்தில் வந்து யார் அதை பற்றி ஒரு எகெயின்ஸ்ட் வியூ சொன்னோன்னா நம்ம மைண்ட் வந்து ஒத்துக்காது. தட் இஸ் அப்ளிகபிள் டு எவ்ரி ஒன். இப்போ நம்ம என்ன மெயினாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னதாதுன்னா, ஒரு எனி அசட் கிளாஸ் வந்து எந்த விதமான ஒரு பேக்கப்புமே இல்லாமல் விலை ஏறினது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அது சஸ்டெயின் ஆகாது. கோல்டு ஏறினதுக்கு வந்து கண்டினியூஸாக நிறைய குளோபல் அன்சர்டனிட்டி தான் ரீசன். இங்கே வந்து யாரும் அப்படியே பயங்கரமாக டிமாண்ட்லாம் கிடையாது. புரியுதுங்களா? இங்கே யாரும் அப்படியே டெய்லி போய் வாங்கி இதெல்லாம் கிடையாது. ஸோ குளோபல் அன்சர்டனிட்டி தான் வந்து ஜாஸ்தி. ஸோ இப்போ 1.5 வருஷத்தில் தங்கம் வந்து 100% ஏறி இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா சில்வர் வந்து 200 ஏறி ஒரு 50% இறங்கிடுச்சு. ஸோ 150% அது ஏறி இருக்குது. வேறஸ் மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 1.5 வருஷம் -10% இருக்குது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து ஃபர்கெட் அபவுட் கோல்டு இதெல்லாமே விட்டுடுங்க, நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸில் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். அந்த மாதிரி ரிட்டர்ன் கொடுக்கும்போது எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? ஒரு பொருளுடைய விலை, ஒரு நிலம்னே வச்சுங்க, நிலம் வந்து ஒரு இடத்துல நீங்கள் கேட்டீங்க 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, அது வந்து 50 லட்சம் ரூபாய், இன்றைக்கி அது 1 கோடி ரூபாய். அதில் நீங்கள் பணத்தை போடுவீங்களா?
அதே மாதிரி இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அன்றைக்கி 50 லட்சம் தான் கேட்டிங்க, இன்றைக்கி அது வந்து 45 லட்சத்துக்கே கிடைக்குது. ஒன்று 50 கேட்டது 1 கோடி இருக்குது, இன்னொன்று 50 வந்து 45 தான் இருக்குது. ரெண்டுத்துடைய ட்ராக் ரெக்கார்டும் பார்த்தீங்கன்னா இந்த 50-45ங்கிறது வந்து லாஸ்ட்டு 5-10-15 இயர்ஸாக 13-15% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்படின்னா இட்ஸ் அ நோ பிரெய்னர். யார் ஒருத்தர் வாங்கும்போதுமே கம்மியாக இருக்கிறது தான் வாங்குவாங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து போகிறீங்க, ஒரு கடைக்கு போகிறீங்க, பர்த்டேக்கோ என்னமோ ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா போகிறீங்க, ஒரே ஒரு சட்டை தான், ஒரு சட்டை ஒரு பேண்ட்டு தான் எடுப்பீங்க. அதே சமயத்தில் போகும்போது ஒரு கடைக்கு போகிறீங்க, பை 2 get 2, பை 3 get 3 அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா ஆப்வியஸ்லி அது வந்து பார்கெயினாக இருக்கும்போது நிறைய பேர் அதுக்கு தான் போவாங்களா இல்லையா? இன்றைக்கி வந்து ஈக்விட்டி மார்க்கெட் வந்து இட் இஸ் இன் த பார்கெயின். கோல்டும் சில்வரும் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் இன் த ஹை எண்ட். புரியுதுங்களா? ஸோ இது வந்து என்னென்னா இட்ஸ் அ நோ பிரெய்னர். ஒரு பொருள் வந்து பயங்கரமாக ஏறி இருக்குது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து 7,000 ரூபாய்க்கே வாங்கியிருக்காரு, இன்றைக்கி 16,000 போச்சு. புரியுதுங்களா? 7லேருந்து 16,000 மோர் தென் டபுள். அன்றைக்கி விற்றாரா? அதை விற்கலை. இன்றைக்கி 14,000 இருக்குது, இன்றைக்கி விற்கிறாரா? இன்றைக்கி விற்க மாட்டார். நாளைக்கு 12,000 வருது, 10,000 வந்தாலும் அதை வந்து விற்க மாட்டார். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது நான் ஒரு பொருள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அது வந்து நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக ரிட்டர்ன் வந்தது அப்படின்னு சொன்னதுன்னா அந்த ரிட்டனை வந்து நான் அதுலேருந்து வெளியில் வந்து அதுக்கான பணத்தை எடுத்து வேறு என்னுடைய தேவைகளை யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நடக்குது. இதே இது வந்து இப்போ கோல்டு ரேலியான மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து 100% ரிட்டர்ன் கொடுத்துருந்ததுன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சார் பயங்கரமாக வந்துருச்சு, எனக்கு வீடு ஒன்று வாங்கணுன்னே அந்த காசை எடுத்து வீடு வாங்கிக்கிறேன், அந்த காசை எடுத்து காரை வாங்கிக்கிறேன், அந்த காசை எடுத்து இதை வாங்கிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஏன்னா அங்கே எமோஷன் கிடையாது. ஸோ வென் இட் கம்ஸ் டு கோல்டு அப்படிங்கும்போது அந்த எமோஷன் இருக்கிறதுனால இது மேலே போச்சு, ஓகே ஃபைன், கீழே போச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி 10,000, நான் என்ன சொன்னேன், 10,000க்கு மேலே போகாதுன்னு. சப்போஸ் இதெல்லாம் மேலே ஏறி இந்த இயர் எண்டுலேயோ அல்லது நெக்ஸ்ட் இயர்லேயோ 10,000 வருதுன்னு வச்சுங்களேன், அதை ரூல் அவுட் பண்ண முடியாது. அப்போ வந்தது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, சார் சொன்னீங்க 16,000 போச்சு, அன்றைக்கி விற்றீங்களா? இல்லை, இன்றைக்கி 10,000 வந்ததுன்னா அதுதானே இருக்குது. ஸோ பாயிண்ட் வந்து என்னென்னா, ஒரு பொருள் ஏறினதுன்னா அதில் வந்து பைசா இது பண்ணணும். அன்ஃபார்ச்சுனேட்லி தங்கமோ வெள்ளியோ வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா இட் இஸ் மோர் தென் த இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம எமோஷ்னலாக இருக்கும். ஒன்று அதை விற்கிறதுக்கு மனசு வரல, அல்லது விற்றோம் அப்படின்னதுன்னா நம்ம எதையோ லூஸ் பண்ணுறோம், நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு மகாலட்சுமியை வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம், சம்திங் லைக் தட், அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரே ஒரு ரீசன்னால தான் வந்து நான் தங்கம் வெள்ளியில் வந்து போட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். வேறஸ் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து நான் எமோஷ்னல். பட் ஸ்டில் அப்படியே ஒருத்தர் வந்து தங்கம் வெள்ளியில் முதலீடு பண்ணாலும் எவ்வளோ பண்ண போகிறாங்க? ஒரு 10% பண்ணுவாங்க, இல்லை 20% பண்ணுவாங்க. யார் ஒருத்தருமே அவங்களுடைய என்டையர் மணியை கொண்டு போய் கோல்டில் வந்து போட்டதா இதுவே கிடையாது. வெரி வெரி ஃபியூ பீப்புள் போடுவாங்களே வழி, யாரும் போட மாட்டாங்க. அப்போ அந்த 10-20% வந்து ஈவன் டபுள் த ரிட்டர்ன் கொடுத்ததுன்னா கூட அந்த 10% தான் 10 தான் 20 இருக்குது. த ரிமைனிங் 90 வந்து நார்மல் இதில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது டெஃபினட்டாக அது இன்க்ரீஸ் ஆகிருக்க வழியே பெரிய இம்பேக்ட் கிடையாதுங்கிறது தான் என்னுடைய இது. ஸோ என்னுடைய கருத்து எப்போதுமே வந்து கோல்டு மேலே போனாலும் கீழே போனாலும் சரி, கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் கருதிங்கன்னா அது வந்து நல்ல பணம் வந்ததுன்னா அதுலேருந்து விற்று வெளியில் வரணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இது யாரும் பண்ண மாட்டாங்க. அதனால நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதுறதில்லை. ஓகே சார். சரி, இப்போது கோல்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் கருதுறதில்ல, ஓகே. பட் அசட் அலோகேஷன் அப்படின்னு பேசுகிறப்போ கோல்டுக்கு ஒரு பார்ட் இருக்குது இதில். அப்படின்றப்போ ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 வச்சே பேசிடலாம் சார். ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கோல்டு எவ்வளோ % சார் இருக்கணும் அவங்களோட போர்ட்ஃபோலியோவில்? சி இட் டிபெண்ட்ஸ். அதாவது ஒரு மினிமம் ஒரு 10% இருக்கணும். அதோடு இல்லாமல் என்னென்னா அந்த ஃபேமிலியில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது ஒய்ஃப் வந்து கல்யாணம் பண்ணி வரும்போது அவங்க பேரண்ட்ஸ் கண்டிப்பாக போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஏதாவது ஒரு அதுக்கப்புறமா போட்டிருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பொண்ணு பையன் இருந்ததுன்னா கோல்டுக்குன்னு பெருசாக சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுன்னா ப்ராபப்ளி இப்போ நீங்கள் இவங்க சேர்க்கக்கூடியதில் ஒரு 10%, 20% டிபெண்டிங் ஆன் உங்களுக்கு வந்து நீங்கள் தங்கம் வந்து எவ்வளவு அது மேலே உங்களுடைய ஈர்ப்பு, அது மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸை வச்சு 20% வரையும் வச்சுக்கலாம். பட் இன்றைக்கி வந்து தங்கம் அந்த மாதிரி ஏறி இருக்கிறதுனால ஒரு 10% வரையும் வச்சுக்கலாம். அதே தான் இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதுன்னா மல்டி அசட்ங்கிற ஒரு கேட்டகரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தோன்னா ஈக்விட்டி டெட்டோட இது வந்திருக்கு. ஸோ ஒன்று ஃபிசிக்கலாக வாங்கணும் அப்படின்னதுன்னா நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஸ்டில் எனக்கு ஃபிசிக்கலாக வேண்டாம்ப்பா, அது ஓரளவுக்கு இருக்குது, நான் ஐ வாண்ட் டு
டேக் பார்ட் இந்த இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்டி அசெட் மாதிரி ஃபண்டில் பார்த்தீங்கன்னா அதில் 10-20% ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸ்டில் நீங்கள் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டில் பார்ட்டிசிபேட். ஓகே சார், இப்போ நான் எஸ்ஐபி வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார். ஆனால் இப்போ கடந்த 1.5 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே தான் இருக்குது. இந்த மாதிரி நேரங்களில் நான் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன சார்? ஏன்னா இப்போ எல்லாருமே எடுக்கிற ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு எடுத்துகிட்டு வெளில வந்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது பண்ணாமல் நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், என்ன புரிஞ்சுக்கணும்? சரி, இப்போ நீங்கள் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா வேல்யூவை பார்க்குறோம் ஆல் த டைம். நான் இன்றைக்கி போட்டிருக்கேன், இன்றைக்கி என்ன வேல்யூ, என்ன போட்டிருக்கேன், என்ன வேல்யூ. ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வேல்யூவை பார்க்குறீங்க ஆன் அ டே டு டே பேசிஸ் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாங் டர்மாக இணைஞ்சிருக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட் வச்சுங்க, தங்கம் வச்சுங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் கேட்குறேன், கேஷவ் எவ்வளவு ரியல் எஸ்டேட் இருக்குது அப்படின்னதுனா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அரை கிரவுண்டு வாங்கி வச்சுருக்கேங்க, ஒரு சின்னதாக ஒரு சிங்கிள் பெட்ரூம் இங்கே சென்னையில் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய இது இருக்கும். அல்லது 4 இடம் வாங்கியிருக்கேன், 5 இடம். ஸோ யூ ஆர் டாக்கிங் அபவுட் த யூனிட்ஸ். நீங்கள் வந்து என்றைக்குமே சார் எனக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலம் இருக்கு இல்லையா, அது வந்து 25 லட்ச ரூபா, இந்த ஸ்மால் அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு 30 லட்ச ரூபா, 55 லட்ச ரூபாய்க்கு என்கிட்ட ரியல் எஸ்டேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆன்சர் மோஸ்ட்லி வரவே வராது. கரெக்டாக இல்லையா? கரெக்ட் சார். ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா, இப்போ உங்கள்கிட்ட நகை எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்னதுன்னா, நான் 100 சவரன் சேர்த்து வச்சுட்டேன், 50 சவரன் சேர்த்து வச்சுட்டேன், அல்லது 200 சவரன் சேர்த்து வச்சுட்டேன். என்றைக்குமே 100 சவரன் நான் சேர்த்து வச்சுருக்கேன், புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து ஒரு சவரன் வந்து உங்களுக்கு வந்து 1.25 லட்சம் அப்படின்னதுன்னா, நான் 1.25 லட்சம் இன்ட்டு 100 1.25 crores வந்து ஒர்த் ஆஃப் கோல்டு நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது யாருமே சொல்கிறதில்ல. அப்படியே சொன்னாலும் ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு 50 ரூபா கம்மி ஆகிடுச்சுன்னா, நேற்று 1.25 கோடி, இன்றைக்கி வந்து 1.2 crores அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கவே இல்லை. ஸோ இதே கான்செப்ட் தான் வந்து யூ ஹேவ் டு பிரிங் இட் டு த மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ என்னென்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, லாஸ்ட்டு 1.5 இயர்ஸில் வந்து எனக்கு ரிட்டனே இல்லை. எஸ், ரிட்டன் இல்லை அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கினீங்க, அடுத்து 9.80க்கு வாங்கினீங்க, அல்லது 9.70 9.8 அப்படிங்கும்போது யூ கீப் ஆன் பையிங் அட் அ லோவர் யூனிட். ஸோ இந்த லாஸ்ட்டு 2 இயர்ஸில் என்ன ஆச்சுனதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபா போட்டிருந்தீங்க அப்படின்னதுன்னா, 10,000 இன்ட்டு 18 மாதம் 1,80,000 அன்றைக்கி போட்டிருந்தோன்னா 10 ரூபான்னா, இன்றைக்கி இவ்வளவு நாளாக போட்ட போதே எனக்கு 9 ரூபா 80 பைசாட்ட கிடச்சிருக்கு. அண்ட் என்டையர் 1,80,000 rupees. கரெக்டாக? விச் இஸ் ஆஸ் குட் அஸ் இந்த 18 மாதத்தில் போட்ட அந்த மணி வந்து 1,80,000 இன்றைக்கி லம்சம் போடுற மாதிரி. ஸோ இங்கே வந்து என்னென்னா, யூனிட் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னதுன்னா, அந்த யூனிட்டுடைய வேல்யூ இன்றைக்கி மேபி இறங்கியிருக்கலாம், ஃப்யூச்சரில் அது வந்து ஏறுமா? கண்டிப்பாக ஏறும். உங்களுக்கு ஏறுறதுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னதுனா, ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்டுன்னு ஒன்று வந்தது. 95 வந்தது. 10 ரூபா இருந்த என்ஏவி இன்றைக்கி 4,200. போன 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபாய்க்கு வந்த என்ஏவி இன்றைக்கி 50 ரூபா 60 ரூபா. 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது 150 ரூபா. 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது 300 ரூபா 400 ரூபா. ஸோ என்னென்னா, எனி மியூச்சுவல் ஃபண்ட் யூ பை, அதோடைய யூனிட்டுடைய வேல்யூ வில் கீப் இன்க்ரீஸிங். ஓகே. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பயப்படாமல் இது பண்ணணும்னா, நான் இந்த மியூச்சுவல் ஃபண்டு வாங்கியிருக்கேன், அதில் எவ்வளோ யூனிட்டு நான் வந்து அக்யூமுலேட் பண்ணுறேன். நான் இப்போ 1000 அக்யூமுலேட் பண்ணிட்டேன், 10,000 பண்ணுறேன், 20,000 அப்படின்னதுன்னா, இன்றைக்கி 1000 இன்ட்டு 10 ரூபா 10,000, நாளைக்கு 1000 இன்ட்டு 100 1 லட்ச ரூபா. ஸோ நீங்கள் என்னென்னா, யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யூனிட்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பாக்கி எல்லா இடத்துலையும் நம்ம யூனிட்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம். when it comes to mutual fund we are looking at வேல்யூ எப்போ பார்த்தாலும், ஏன்னா டே இன் அண்ட் டே ப்ரைஸ் ஏறி இறங்கினதாக இருந்ததுன்னா நம்மளால் நீண்ட காலம் இணைஞ்சிருக்க முடியாது. அதுதான் ப்ராப்ளம். ஓகே சார், இப்போது கடைசி கொஸ்டின் என்னென்னா, இப்போ மார்க்கெட் பற்றி பேசுகிறப்போ ஒரு விஷயம் என்னென்னா, 1.5 வருஷமாக மார்க்கெட் கீழே தான் இருந்துச்சு. அப்போல்லாம் அந்த ஐடி செக்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக விழுக ஆரம்பிச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிராஷ் ஆகிட்டு இருக்கு ஐடி செக்டர்ஸ். இதோட காரணம் என்ன சார்? ஏன்னா இப்போது எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஏஐ மொத்தமாக டேக் ஓவர் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ஐடி கம்பெனிஸ் ஃபுல்லாகவே படுத்துரும் அப்படின்றாங்க. நீங்கள் முன்னாடி சொன்ன வார்த்தை தான் சார். இது எப்படி சார், நான் இந்த செக்டார்ஸ்லாம் எனக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னு நான் போய் பிச் பண்ணுறதா, இல்லை வந்துட்டு இல்லை இந்த செக்டார்ஸ் வந்து இதுமே மேலே போகக்கூடிய செக்டார்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி பேக்கில் நிற்கிறதா? எது கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும்? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடி செக்டர் நீங்கள் அதை ஸ்பெசிஃபிக்காக சொன்னதுனால நான் சொல்கிறேன். இப்போ ஐடி செக்டரை பொறுத்தவரையும் என்னென்னா, ஐடியில் வந்து என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஸ்கேல் பண்ணுறதுக்கு வந்து ஐடினால தான் முடியும். கரெக்டாக? முன்னாடி என்ன பண்ணேன், நான் வந்து நான் பேசுகிறத ஒரு 10 பேர் 20 பேர் தான் கேட்டாங்க.
இன்ஃபர்மேஷன் ஐடி, இப்போ யூடியூபோ ஏதோ வந்து இட் இஸ் அகெயின் பார்ட் ஆஃப் ஐடி, கரெக்டாக? அப்போ நான் பேசக்கூடிய ஒரு விஷயத்த 1000 பேர், 1,00,000 பேர், கோடி பேர் கேட்குறாங்க இல்லையா? ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுன்னா ஐடியில் தான் வந்து பாசிபிள். இப்போ வந்து என்னென்னா ஏஐயை பொறுத்த வரையும் நிறைய விஷயங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னதுன்னா, எந்தெந்த வேலையெல்லாம் ஒரு சிம்பிளாக ஒருத்தர் பண்ணிகிட்டு இருந்த வேலை அதெல்லாம் வந்து இன்றைக்கி எடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஏஐ ஏஜென்ட்டுன்னு சொல்லிட்டு எப்படி நார்மலாக வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லிடுறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு புக்கு இருக்குது நம்ம இதில் பண்ணுற மாதிரி, அது பேர் என்ன, எந்திரன் படத்தில் வந்து ரஜினிகாந்த்கிட்ட ஒரு புக்கை கொடுத்தா இப்படி பார்த்துட்டு இப்படி வச்சோன்னா ஓகே என்ன ஒன்று பார்த்தாலும் சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. ஏஐயில் வந்து பார்த்திங்கன்னா எனி ஏஐ இதில் அங்கே போயிட்டு ஒரு கம்பெனியுடைய லாஸ்ட் 10 வருஷ ரிப்போர்ட்டை படித்து அதில் இருக்கக்கூடிய ஒரு 10 இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னதுன்னா வித்தின் 5 மினிட்ஸில் அது கொடுத்துரும். முன்னாடி இதெல்லாத்தையும் ஒருத்தர் படித்து அதெல்லாம் புரிஞ்சு அதெல்லாம் வந்து பண்ணணும். ஸோ டெஃபினட்டாக ஏஐ வில் ஹாவ் அ ரோல் டு ப்ளே. ஆனால் இப்போ வந்து என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, இந்த வந்து ஏஐயை பொறுத்த வரையும் அந்த ஊரில் ஒன்று கண்டுபிடிச்சிட்டான், இந்த ஊரில் ஒன்று கண்டுபிடிச்சிட்டான், இதனால் வந்து பயங்கரமாக இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐயோடைய ஹைப் வந்து நிறையவே இருக்குது. அதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னதுன்னா, எந்த கம்பெனி ஏஐயை வந்து அடாப்ட் பண்ணிக்கல அல்லது ஏஐ வந்து சில பர்டிகுலர் ஐடிக்கு வந்து பார்த்தோன்னா அது வந்து பயங்கர சேலஞ்சாக இருக்குது. அந்த மாதிரியான கம்பெனிலாம் வந்து எது என்னன்னு தெரியலைங்கிறதுனால ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே அடிக்கிறாங்க. இப்போ லாஸ்ட்டு 5 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிகாஸ் ஆஃப் த லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ் வந்து ஐடி தான் வந்து ரொம்ப கீழே இருக்குது. பட் ஸ்டில் ஐடியுடைய 10 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஸ்டில் இட் இஸ் பெட்டர். ஆனால் லாஸ்ட்டு 3-5 இயர்ஸாக வந்து ரிட்டர்ன் கம்மியாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ஐடியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஆனால் இங்கேருந்து இன்னும் 10% கீழே விழுந்ததுன்னா எத்தனை பேர் அதை தாக்கு பிடிப்பாங்க? அது உங்களால் இன்றைக்கி ஐடி வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கிது. ஐடி இஸ் த சீப்பஸ்ட். இது பயங்கரமாக அடி வாங்கியிருக்கிறது ஐடி. ஆனால் இவ்வளவு தான் அடி வாங்கியிருக்கா, இன்னும் 10% அடி வாங்குமா அப்படிங்கிறது ஒன்லி டைம் வில் டெல். ஒருத்தருக்கு வந்து ஒரு 10-15% நான் பொறுத்துப்பேன், இன்னும் ஒரு 1 year ரிட்டர்ன் கிடைக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு வெயிட் பண்ணாங்கன்னா ப்ராபப்ளி அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டெஃபினட்டாக எல்லாமே ஐடி இன்றைக்கி வந்து ஐடி இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. ஐடியுடைய உருவம் மாறிட்டே இருக்கும். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெறும் ப்ராடக்ட்டு இருந்தாங்க, அப்புறம் சர்வீஸு, முன்னாடி சர்வீஸ் இருந்தது, அதுக்கப்புறமா ப்ராடக்ட் இது பண்ணாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா எல்லாமே இது ரிலேட்டடாக, அது பேர் ஆப் ரிலேட்டடாக வராங்க. அதனால் ஐடி வில் டெஃபினட்டாக இருக்கும். பட் அதோடைய இப்போ இந்த ஏஐலாம் வர்றதுனால சப்போஸ் சம்படி ஏஐயை வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இதை விட பயங்கரமாக ஃபாஸ்ட்டாகவும் க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே சார், இப்போது மார்க்கெட் பற்றி பேசுகிறப்போ இன்னும் ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. என்னென்னா 2026 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 2026 வந்துட்டு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் புது உச்சத்தை தொடும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் கடைசியாக நான் புது உச்சம் அப்படின்றது பார்த்தது வந்து 2024ன்னு நினைக்கிறேன் சார். செப்டம்பரில் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ராப்லேயே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க சொல்லி இந்த வருஷம் ஆரம்பிச்சிச்சா நான் 2 மாதமே பார்த்தேன்னா இன்னும் நெகட்டிவ்லேயே தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த முன்னாடி அடித்த பீக்கையாவது இந்த வருஷம் மார்க்கெட் தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? 100% இருக்குது. இது இப்படி பாருங்களேன், அதாவது என்னென்னா 24 செப்டம்பரில் என்ன பீக் வந்ததோ அது வந்து பார்த்திங்கன்னா 25 வந்தது. அதாவது ஒரு நாளைக்கு அங்கே போயிட்டு தொட்டுட்டு கீழே வந்துருச்சு. புரியுதுங்களா? அதாவது 24லேருந்து 25 பயங்கரமாக ட்ராப் ஆகியே அதை கவர் பண்ணியிருக்கு. அப்படின்னு இருக்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னதுனா ஒரு 5% தான் வந்து டவுனில் இருக்குது. ஸோ போன தரையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச்சுக்கு அப்புறமா பயங்கரமாக மார்க்கெட், பிப்ரவரி வரையும் மார்க்கெட் கீழே விழுந்தது, மார்ச்சுக்கு அப்புறமா ரேலி வந்தது. இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்திருக்கக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் வந்து நிறைய கம்பெனி ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இது அதாவது பழைய உச்சத்தை தொடுமானா என்னை பொறுத்த வரையும் அதை விட மேலே போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இயர் எண்டு வரையெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். எகெயின் நான் மார்க்கெட் ப்ரெடிக்ஷனில் சொல்லலை, அதை விட முன்னாடியே வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்டு மோர் இம்பார்ட்டண்ட்லி எல்லாருமே வந்து சென்செக்ஸோ நிஃப்டிலேயோ இன்வெஸ்ட் பண்ணல. அதை தவிர இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. நிறைய கம்பெனி நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 24 பெருசாக ரிட்டர்ன் கொடுக்கல, 25 வாஷ்ட் அவுட் அப்படிங்கிறனால 26 வந்து டெஃபினட்டாக பாசிட்டிவ் ரிட்டர்ன் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. Plan your next summer escape with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.